திருவேற்காடு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காடு நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் மெத்தன போக்கோடு இருந்து வரும் திமுக அரசை கண்டித்தும் திருவேற்காடு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக திருவேற்காடு நகர அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவேற்காடு நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் தலைமை தாங்கினார். அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் கொசு மருந்து அடிப்பதில்லை, குப்பைகள் சரிவர அள்ளுவதில்லை, சாலைகள் மோசமான நிலையில் உள்ளன, குடிநீர் விநியோகம் சரிவர செய்வதில்லை, பட்டா வழங்கவில்லை, குடியிருப்பு பகுதியில் அமைக்க உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும், தெருவிளக்குகள் சரியாக எரியவில்லை, அம்மா உணவகம் சரிவர செயல்படுவதில்லை, சுகாதார சீர்கேடு, கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாதது, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு மற்றும் நகராட்சியில் தலைவிரித்தாடும் லஞ்சம் ஆகியவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் நகர செயலாளர் குமார் நன்றி கூறினார். திருவேற்காடு நகராட்சி இருக்கின்ற அரசு கோயிலுக்கு அடிப்படை வசதி இல்ல, டாய்லெட் இல்ல, சரியான முறையில் சுத்தம் பண்றதில்ல, சுகாதார சீர்கேடு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆவடி தொகுதியில திருவேற்காடு நகராட்சியில வாட்டர் கேட்டா கிடைக்காது, ஆனா குவார்டர் கேட்டா 24 மணி நேரம். அதாவது எங்க ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க, மதுரையில சொல்லுவாங்க, தூங்கான முதலமைச்சருக்கு எதுக்கு டோப்பா, நீ பாட்டு சாதாரணமா எதிர்க்கு செலவு விளக்கும்போது எப்படி இருந்தா அதே மாதிரி இருந்துட்டு போயா கேட்டா அந்த குழந்தை ஏஞ்சிய ஏதாவது உண்மையை சொல்லியிருக்கோம். ஆனா இவன் சொன்னான் பாரு, சூப்பரா துணை முதலமைச்சர் ஆயிட்டான். ஆயிட்டு அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டான்பா, மக்களை இன்னும் ஏமாத்துறான். நீ அடுத்து வரும்போது சொல்லுவான், என்ன போய் சொல்ல போறான்னு தெரியல. அதே போல நீட் தேர்வுல 11 மணிக்கு இந்த திருவேற்காடு நகராட்சிக்கு வந்தீங்கன்னா குடிக்க தண்ணி கேட்டா எனக்கு கிடைக்காது, ஏன்னா வீடு மூடிருப்பாங்க, கடையெல்லாம் மூடிருப்பாங்க. வாட்டர் கேட்டா கிடைக்கும். ஊழல் மடிந்திருக்கின்ற இந்த நகராட்சியை கண்டித்து திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அம்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பூத் கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக வருகை வந்திருக்கின்ற மகள் பொறுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் டாக்டர் புரட்சி தலைவர், இளைஞர் டாக்டர் புரட்சி தலைவி தாய்மார்களே, ஊடகத்தினுடைய நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆராலே உருவாக்கப்பட்ட இந்த திருவேற்காடு பேரூராட்சி பின்னாடி சென்னை கோட்டையிலே இருந்து 16வது கிலோமீட்டரிலே இருக்கிறது. சென்னை